வணக்கம் மக்களே. ஏன்னா இப்போ டார்லிங் ஞாபகம் வந்திருக்கோம். அக்வாரியம் அப்படிங்க சீலக் சிட்னி அப்படின்ற ஒரு இது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ நான் வாழ்ந்துடுறேன். அதனால் நம்ம அவங்களோட வீடியோவா பார்க்கலாம். லைட்டை நம்ம மாரி இதானா கூட சோலி முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் பென்குயின்ஸ் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம். பென்குயின்ஸ் வந்து ஆக்சுவலாக உள்ள இன்னொரு ரைட் இருக்கு. அது நின்று தான் போய்க்கிறதுக்கு அதுக்கே 1 hour 2 hours ஆகும் போனது அந்த நீங்க படுத்துற இன்சினால தாங்க முடியலையே. என்னடா மூஞ்சி இது? வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு பிரகத்தன் பிக் விலாக்ஸ். போன வீடியோவில் சிட்னி டவர் பார்த்தோம். அதோட கண்டினியூஷனாக இப்போ டார்லிங் ஹார்பர் வந்திருக்கோம். இப்போ டார்லிங் ஹார்பரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக சீலைக் அக்வாரியம் அப்படிங்க சீலைக் சிட்னி அப்படின்ற ஒரு இது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இது கிட்டத்தட்ட இந்த நம்ம விஜிபியோட சீலைக் அக்வாரியம் மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வாழ்ந்துடுறேன். இதெல்லாம் நீங்கள் ஈஸியாகலே பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ இதுவும் பல வருஷங்களாக இங்கே இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட இப்போ அந்த விஜிபியோட சீலைக் அக்வாரியம் மாதிரி தான் இப்போ இருக்கும். இது தங்கச்சி உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. அதனால் நம்ம அவங்களோட வீடியோவா பார்க்கலாம். ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே உள்ளே வந்தால் அப்படியே ஃபுல்லாக அந்த சீக்கு ஏற்ற மாதிரியே ப்ளூ லைட்டாக பிடிச்சிருக்காங்க. அது கிளியராகவும் தெரிய மாட்டேங்குது நமக்கு. சில க்ளோஷர்ஸ் தான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கலராக டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க. இல்லை சில இதெல்லாம் வந்து பாய்சனஸ் இது வரையும், அதாவது லைட்டை நம்ம மேலே இதானா கூட சோலி முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. தொண்டை ரொம்ப கவுதடா. விஷம் அப்படித்தானே இருக்கும். விஷம் குடிச்சா அப்படித்தானே இருக்கும். ரொம்ப அசால்ட்டாக போட்டு வச்சிருக்காங்க. நமக்கு தான் பார்க்கும்போது பீதி ஆகுது. என்னடா இது இப்படி சொல்கிறானுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அண்டர் கிரவுண்டு இதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே இந்த டனல் வழியாக போட்டு அந்த டனல் வழியாக நடந்து போயிட்டு இருக்கோம் நாங்கள். அது மேலே வந்து அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் போகிற மாதிரி அதுவும் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம உள்ளே போயிட்டு இருக்கும்போது என்ன லைட்டிங் ஒழுங்காக இல்லாதனால நமக்கு வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. நாங்கள் நேரில் நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறம் பென்குயின்ஸ்லாம் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பென்குயின்ஸ் வந்து ஆக்சுவலாக உள்ள இன்னொரு ரைட் இருக்குது. அது போட்டில் உட்காந்து அது பக்கத்தில் போகலாங்கிற மாதிரி ஒரு ரைட் இருக்குது. அதுக்கெல்லாம் ஸ்லாட் கிடைக்கல. முன்னாடியே ஸ்லாட் புக் பண்ணோம். இங்கே ரொம்ப ரஷ் வேறு. ஸ்லாட் கிடைக்கல சுத்தமாக. அது கிடைச்சாலும் பெரிய கியூ இருக்குது. அங்கே போய் நல்ல வேலை நான் புக் பண்ண நினச்சேன். பெரிய கியூ நிற்கிது அதுக்கு. ஸோ அது நின்று தான் போய் கிட்டத்தட்ட அதுக்கே 1 hour 2 hours ஆகும் போனது அந்த போட்டில் போய் பிட்மீட் பக்கத்தில் பார்க்குறதுக்கு. போதுண்டா சாமி, நம்ம இப்படியே கண்டிப்பாக போய் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு கும்பிட போட்டு எல்லா பெண்களையும் பார்த்துட்டு கிளம்பி வந்தாச்சு. ஸோ அப்படியே அடுத்த இதுக்கெல்லாம் போய் பார்க்க அனுபவம் நான் போய் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளோ பெருசாக இருக்கு பாரு. I don't think it's this big. But why did I kind of tag in them? See? Yeah, just to track them. What? If they came out of the exhibit, they have to find it, right? Yes, we'll buy. நீங்க படுத்துற இன்சினால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே.
இங்க நில்லு, 2 பேரும் நில்லு. Look at me. டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அப்படி இப்படின்னு தத்தளிச்சு நீந்து இந்த கும்பல் நடுவில் இருந்து நீந்திக்கிட்டு வெளில வந்தாச்சு. வெளில வந்தா சரி ஒரே கேன்டீன்ல நிறைய கூட்டம். பக்கத்துல பார்த்தா வழக்கம் போல ஐஸ்கிரீம் பார்த்துட்டானுங்க. சரி ஏதாவது வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி இப்போ அடுத்த இடத்துக்கு கிளம்புறாங்க. அதை அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோவில் இதோட முடிச்சு போனோம்னா நன்றி, வணக்கம்.